சரி ரைட். 7th 8th பார்த்தோமா? இல்லை 6th 7th. 6th டேர்ம் 3 இருந்துச்சு. டேர்ம் 3 தானே? ஆமாம். அப்புறம் 8th காந்தம்னா என்ன அதெல்லாம் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களாம் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். காந்தம் எதனால் உருவாக்கப்படுது? யாரோட வேலை? லீலைகள், எலக்ட்ரான்கள். மின்காந்தம். மின்காந்தம்னு என்ன அர்த்தம்? ஒரு கம்பி வழியே எலக்ட்ரான்ஸ் பாயும் பொழுது அதை சுற்றிலும் காந்தப்புலம் உருவாகும். மின்காந்தம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோமா? ரைட். வேறு ஏதோ ஒரு யூனிட் பார்த்துங்க நேற்று. காந்தப்புலத்துக்கு அளக்கிறதுக்கான யூனிட் பார்த்தோமா? அலகு என்னது? டெஸ்லா பார்த்தோமா? டெஸ்லா. இன்னொன்று என்னது? டெஸ்லா. இன்னொன்று காசு. எத்தனை காசு சேர்ந்தது ஒரு டெஸ்லா? 1000 10,000? 10,000 காசு சேர்ந்தது ஒரு டெஸ்லா. காந்த புலத்தை அளக்கிறது, காந்த விசை அளக்கிறதுக்கான யூனிட். இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எங்கம்மா ஜீவிதா இன்னைக்கு காணோம்? அடுத்தது இதெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்தினாங்க இதெல்லாம் பார்த்தாச்சு. காந்தப்புலம் எதை பார்த்தாலும் காந்தப்புலம் எங்கே இருக்கும்? காந்தம் இருக்குன்னா இதிலேருந்து நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகும், பறஞ்சிருக்கும். இதானே இது காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரிம்மா, ஓகே. இந்த ஏரியாவெல்லாம் இருக்கும். அந்த ஏரியாவில் இரும்பு வச்சிங்கன்னா என்ன பண்ணும்? அந்த காந்தப்புலம் அந்த இரும்பு அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ரைட். அதேமாதிரி வேறு இயற்கையில் வேறு எதுக்கு காந்தப்புலம் இருக்குது? பூமிக்கு. ரைட். இதாங்க பி. காந்தப்புலத்துக்கு வந்து பி சிம்பிள். இதோட அழகு என்னது? டெஸ்லா. எவ்வளோ காந்தப்புலம் இருக்குது இந்த காந்தத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. பொருளில் கூட ஊடுருவி போகும், நம்ம உடம்புல கூட ஊடுருவி போகும் காந்தப்புலம். இந்த இடத்துல காந்தம் வச்சுருக்கீங்க, பின்னாடி ஒரு காந்தம் இருக்குது, நார்த்து, முன்னாடி சவுத்து. சரியா? நார்த்துலேருந்து சவுத்துக்கு என்ன பண்ணும்? நம்ம உடம்புல உள்ளே பூந்து வரும். அதான் போட்டுருக்காங்க. காற்றில் மட்டும் அல்லாமல் அனைத்து வகை பொருள்கள்னு பூந்து வரும். அதனால தான் பாருங்கள், ஒரு நடுவில் ஒரு பாத்திரம் கீத்திர வச்சுக்கோங்க, உள்ளே இரும்பு போட்டுருங்க, வெளியில் காந்தத்தை வைங்க, உள்ள இரும்பு என்ன பண்ணும்? அதில் வந்து ஒட்டிக்கும். அப்போது அது ஊடுருவி போகிறதுனால தான் ஒட்டுது, எல்லாம் ஒட்டாது. கரெக்டா? சரியாம்மா? சூர்யா தானே பேர்? என்ன சூர்யா? பூமி அதன் காந்தப்புலத்தை அதுவாகவே உருவாக்குகிறது. ஆமாவா? எங்கே? எந்த பாட்டில்? கோரில். வெரி குட். இப்போ தான் லைனுக்கு வந்துட்டுருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சரியா? கேட்டாவே சொல்லணும், அப்போ தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி வார்த்தைகளை போட்டு அந்த 4 வார்த்தையை கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அது மனப்பாடம். கதை மாதிரி பேசும்பொழுது சொல்லணும், அதுதான் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இது சூரிய காற்றிலிருந்து பூமியின் ஓசோன் அடுக்கை பாதுகாக்கிறதாம்மா. எது? இந்த காந்தப்புலம். இன்னொரு பாயிண்ட்டு, ஓசோன் அடுக்கு எங்கே இருக்கும்? படையடுக்கு. இந்த பூமி அடியடுக்கு, படையடுக்கு. படையடுக்கில் மேல் லேயரில் தான் என்ன இருக்கும்? ஓசோன் லேயர். ஓசோனில் என்ன ஃபார்முலா? O3. இவர் யார்? இவரால் நமக்கு என்ன நன்மை? தெளிவாக சொல்லணும். ஹை ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ், உயர் அதிர்வெண் கொண்ட. ஃப்ரீக்குவென்சின்னு என்னென்னு பார்த்துட்டோம் ஃபிசிக்ஸில். அதில் லோ ஃப்ரீக்குவென்சி இருக்கும், அது நல்லது, நம்ம ஸ்கின்னில் பட்டால் நல்லது. லோ ஃப்ரீக்குவென்சி புற ஊதா கதிர்கள். அதான் ஸ்பெக்ட்ரம்னு இப்போ சொல்கிறோம்ல, அதான் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் வித்து. அது என்ன பண்ணும்? ஸ்கின்னில் பட்டா கேன்சர் உருவாகுமா? அனீமியாவா? ஐயோ, கேன்சர் உருவாகுமா? எங்க லோ ஃப்ரீக்குவென்சி யூவி ரேஸ் நம்ம ஸ்கின்னில் டைம் நடத்திட்டேன், திரும்ப திரும்ப சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்? விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? விட்டமின் டி எதுக்கு? அது படிக்கும்போது தெளிவாக பிரித்து படிச்சிடணும். சரியா? மூளைக்கு ஒழுங்காக மண்டையில் அதுக்கு புரிய வைக்கணும், குழந்த மாதிரி. அது விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணால் அது எலும்புக்கு நல்லது. ஹை ஃப்ரீக்குவென்சி தான் நமக்கு டேஞ்சரு, கேன்சரை உருவாக்கும். சரியா? கேன்சர்னால் என்னென்னு நடத்தியாச்சு, போய் பயாலஜியில் ரிவிஷன் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு.
சும்மா கிளாஸை கவனிச்சிங்க, கதை மாதிரி சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், படிக்கவே தேவையில்லை. 4 கிளவியை பிடிச்சிட்டு வந்து கற்றுக் கொடுத்தனா கற்றுட்டு போயிட்டே இருக்கும். குழந்தைகளை கூப்பிட்டு வந்தால், ஏன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, அதுக்கு ப்ராக்டிக்கலாக இவ்வளோ தானா அது பாட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்போயே 2013, 14 கிராமத்துக்கு போகிறோம். அந்த பாட்டிக்கெல்லாம் இந்த சயின்ஸ் அதுக்கு உங்களுக்கு நடத்துகிற மாதிரியே நடத்துவேன், சொல்லுவேன் இதுதான் பாட்டி இதுதானு. அடா சண்டால போகும், இவ்வளோ தான் இருக்கா அதில் அப்படிங்கும். கிராமத்து கிளவி தானே, இப்படி சொன்னால் எங்களுக்கு புரியாதா அப்படிங்கும். எல்லாம் படிக்காதவங்களுக்கு. நீங்கள் உங்களை கெடுத்து வச்சுருக்கிறானுங்க, உங்கள் சிஸ்டத்தையே கரெக்ட் பண்ணிட்டானுங்க. மாறுங்க, தயவு செஞ்சு மாறுங்க. அப்படி பிரித்து தான் சொல்லணும், இல்லை அங்கே கொஸ்டின் கேட்குறப்ப மாட்டிக்குவீங்க. அந்த ஹை ஃப்ரீக்குவென்சி தான் நமக்கு டேஞ்சரு. சரியா? அதுலேருந்து நம்மளை பார்க்கறதுக்காகிறது தான் ஓசோன். அந்த ஓசோன் படலத்தை படமாக மாற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. காந்தப்புலம் எப்படி வரும்? இப்படி தானே வரும். இப்படி வந்து ஓசோன் படலத்துக்கு மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்போது அங்கேருந்து வரக்கூடிய இதில் சூரியன்லேருந்து வரக்கூடிய என்னது வெப்ப காற்று இருக்குல்ல, அதிலேருந்து அதை பாதுகாக்கிறாம. இல்லை அது வந்து பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இது ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓசோன் லேயர். சரியா? அதான் சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. திசை காட்டிமெல்லாம் கடல் வழி பயணத்திற்கு அவசியமாகுது. எது? காந்தப்புலம். பூமியில் இருக்கக்கூடிய காந்தப்புலம். இதை பற்றி நேற்றே பேசிட்டோம். கேட்பாங்க, பூமியினுடைய காந்தப்புலம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஒன்று ஓசோன் படலத்தை பாதுகாக்குது. எதுலேருந்து பாதுகாக்குது? சூரிய காற்றிலேருந்து. சூரியன்லேருந்து வெப்ப காற்று வருதில்ல, அதிலேருந்து பாதுகாக்குதாமா. படமாக மாற்றிடுங்க, மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. நான் படம்லாம் பார்க்கல, அங்கே படித்தது வச்சு படத்தை உருவாக்குறேன். நான் திசை காட்டிக்கு. இதனால தான் என்ன ஆகுது? காந்தம் என்ன ஆகுது? நார்த் சவுத் டைரக்ஷனில் எப்பயுமே இருக்கும். ஓகேவா? ரைட். காந்த விசை கோடுகள். இந்த காந்த விசை நார்த்துலேருந்து சவுத் போகும். ஏரோ அப்படி தான் போடணும். இங்கே இருந்தால் விசை புரோட்டான். அதான் என்ன பண்ணும்? விசையை அணுவில் கூட என்ன பண்ணும்? புரோட்டான் தான் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். புரோட்டானில் இருந்தால் எலக்ட்ரானுக்கு விசை போகும். அதனால தான் நார்த்துலேருந்து சவுத்து. இந்த இடத்துல தான் இருக்கிறதுலே டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நல்லா அங்கே இரும்பெல்லாம் ஒட்டுச்சுன்னா டென்சிட்டி அதிகமாக இரும்பு ஒட்டி இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பார்ட்டில் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். காந்த விசை கொடுக்கும். காந்த பாயம் ஃப்ளக்ஸ்ன்னு நினைக்கிறேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்த பாயம், டென்சிட்டி. அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ளே எவ்வளவு இந்த காந்த விசை கோடுகள் பாயுது. அந்த விசை என்ன? ஒரு கோடு மாதிரி தான் போகும். லைட் எப்படி போகுது? டைரெக்டாக கோடு மாதிரி தானே போகும். லைட் என்னது? விசை தானே, ஆற்றல். அந்த மாதிரி இதுவும் ஆற்றல் தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பில் எத்தனை கோடு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் டென்சிட்டி. குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளோ பேர் வாழ்கிறதுன்னு பார்த்தா பாப்புலேஷன் டென்சிட்டி. இது வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டி. அதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், காந்த பாயம், காந்த பாய அடர்த்தி. ஓகேவா? இதோட குறியீடு இது பேர் என்னம்மா? பையா? பை பை அப்படி போட்டுருங்களா? லாமா இருக்குது, நம்ம தமிழ் லாமா இருக்குது. ரைட். இதன் அலகு வெபர். காந்த பாயத்தினுடைய குறியீடு தானே இது. அதோட அலகு காந்த பாயத்தின் அலகு வெபர். கேப்ஸ் டபிள்யூ ஸ்மால் பி. அப்போ யார்? ஒரு ஆளோட பேர் தானே. ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸாக இருந்தால் ஆளோட பேரை யூனிட்டாக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ காந்த பாயத்தினுடைய அலகு வந்து என்னது? வெபர். ரைட். அடுத்தது எத்தனை கோடு போகுதுன்னு நம்பர்ஸோடு பார்த்தோம்னாக்கா அதுக்கு பேர் என்னது? அடர்த்தி. காந்த பாய அடர்த்தி வெபர் பை இவ்வளோ ஏரியா. இதுதான் ஏரியா. ஏரியாவோட அலகு என்னது? மீட்டர் ஸ்கொயர். பரப்போட அலகு மீட்டர் ஸ்கொயர். அப்போ வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளவு? வெறும் எத்தனை ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எத்தனை காந்த விசை கோடுகள் செல்லுதுன்னு பார்த்தாக்கா அது காந்த பாயம்.
சரியா? ஒரு நாட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு பார்த்தா பாப்புலேஷன் டென்சிட்டின்னு கேட்டான்னு அர்த்தம் ஒரு ஸ்கொயர் சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் இருக்கான். அது மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் மீட்டரில் பரப்போட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர் ஸ்கொயர். அப்போ வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கு பேர் என்னது? காந்த பாய அடர்த்தி. தப்பு நடக்குமா? நடக்கிறது வாய்ப்பே இல்லை. புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஒன்ஸ் புரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை மிஞ்சி போனால் வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம திரும்ப பார்க்கவே கூடாது. அப்போ தான் ஒரிஜினலாக படிச்சிருக்குன்னு அர்த்தம். படிப்புன்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிறது. சார் இன்றைக்கி படிக்காமன்ற சார், காலையில் ரிவிஷன் பண்ணல சார், அதெல்லாம் முட்டாப்பாய பண்ணுற வேலை. சரியா? ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை 2 தடவை புரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. ரிவிஷன் பண்ணணுன்னு சொல்லுவேன் எப்போயுமே. அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணுறப்ப என்னக்கூடாது, எடுத்து அப்படியே படிக்கக்கூடாது. காந்தனா பார்த்துட்டோம், காந்தவியல் இப்போ நான் பார்த்தோம்ல, காந்தனா என்ன, அதில் என்ன நல்லா பார்த்தோம், கேள்வி கேட்கணும். தெரியாதப்போ எடுத்து பார்க்கணும். வெப்பர்னு பார்த்தோமே, வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் பார்த்தோமே, என்னது டெஸ்ட்லான்னு பார்த்தோமே, காசுன்னு பார்த்தோமே. அப்படின்னா என்ன? அல்லது ஏதோ ஒன்று பார்த்தோமே, அல்லது இது நான் ஒரு என்னது காந்த புலத்துக்கான அழகு என்ன ஏதோ பார்த்தோமே, போய் எடுத்து பார்க்கணும். காசு, டெஸ்ட்லா, இது எவ்வளோ காசு சேர்ந்தது, எவ்வளோ டெஸ்ட்லா எடுத்து பார்த்துக்கணும். மறக்காது, ஜென்மத்திலையும் மறக்காது. சரியா? அடுத்தது சில கடல் ஆமைகள். அங்கே பார்த்ததே தான். இப்போ நம்ம இந்தியாவில் கிழக்கு கடற்கரையில் இருக்கலையே ஆமைக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப தொடர்பு. திராவிடர்களுக்கும் இந்த திராவிடர்களுக்கும் இந்த இயற்கைக்கும் எந்தெந்த தொடர்பு இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆரியனுங்க அழிச்சானுங்க, அழிச்சிக்கிட்டே இருக்கானுங்க இன்ன வரைக்கும். திராவிடன்ற வார்த்தையை அழிக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இதை வந்து அவனோட நாடு நிறுவுறதுக்காக போராடுறான். அது தெரியாமல் முட்டா பசங்கள்லாம் அங்கே சுற்றிட்டு இருக்கான் முன்னாடி. ஏன்னா கடவுள் பேரை சொல்லி அவன் உள்ளே பூந்துக்கிட்டான். நம்மளுக்கு தான் கடவுள்னால் ரொம்ப பிடிக்குமே. ஆமாம் சரிம்மா, ஆமாம் எப்படி வச்சுருக்கானுங்க உங்களுக்கு? இப்போ ஆகாத மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் விளங்காதும்மா பழமொழி இருக்கா? ஆமையா ஆகாதும்மா. ஆனால் ஆமைக்கும் தமிழனுக்கு பயங்கரமான தொடர்பு இருக்குது. ஆமை கிழக்கு கடற்கரை இருக்குல்ல, சொல்லுவான் பல்லவர்கள் அங்கே போனான் இங்கே போனான், நிலத்தை பிடிச்சான் அதை பிடிச்சான். இங்கேருந்து கடல் வழி கண்டுபிடிச்சதே இந்த ஆமைங்களை வச்சு தான். இந்த ஆமை எந்த வழியெல்லாம் போகுதோ அதை பின்தொடர்ந்து போவானுங்க. அப்படி போய் தான் வங்காள விரிகுடா முழுவதும் அதை கடந்து அந்த பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடெல்லாம் கைப்பற்றினாங்க. அப்போவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு வழிகாட்டினது யார்? ஆமாம். இது கரெக்டாக அந்த கடல் நீரோட்டம் இருக்கும். கடல் நீரோட்டத்தை பற்றி ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். அது பின்தொடர்ந்து அப்படியே போவோம், அது பின்னாடியே தான் போவோம். இது எங்கே போகுதோ அங்கே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இங்கேருந்து போகிற வழியில் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு இறையெல்லாம் போட்டுட்டு ரிட்டன் வரும். ரிட்டன் இது எங்கே பிறந்துச்சோ அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கும் அந்த கரையில். ரிட்டன் இங்கே வரும், எங்கே பிறந்துச்சோ அங்கேயே வரும். புரியுதா? இங்கேருந்து மியான்மரு, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு அங்கெல்லாம் போயிட்டு முட்டை ரிட்டன் அடுத்த பருவத்துக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்து திரும்ப முட்டை இட்டுட்டு போயிடும். அதோட குட்டியெல்லாம் பொறித்து திரும்ப கடலில் போய் அவங்க அம்மாவோட ஜீன் தானே இதுக்கிட்டே இருக்குது, அந்த ஜீன் அதை வச்சு அதுவும் போகும். அப்படியே இதை வச்சு தான் கடலில் போனானுங்க. சரி, அப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு வரணும் அவ்வளோ தூரம். எங்கே இந்தோனேஷியாவுக்கு போகும் கடலில். அது எப்படி சார் போகுது? அதே மாதிரி தான் கடல் ஆமைகள், லார்ஜெட் கடல் ஆமை. அவை பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் இங்கேருந்து போயிட்டு அது பருவம் அடைஞ்சு முட்டையிடுறதுக்கு ரெடியான உடனே ஆணோட இணைஞ்சதுக்கப்புறமா அது இங்கே வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இங்கே ஆணோட இணைஞ்சு அதுக்கப்புறம் முட்டை போடும். எங்கே பிறந்துச்சோ அங்கே தான் முட்டை போடும். இப்போ திரும்ப வரணும்ல, பல ஆண்டுகளுக்கு பின்னாடி வருமாம்மா வந்து முட்டையிடுகின்றன. ஒரு ஆராய்ச்சியில் ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரை கண்டறிய புவி காந்த உருப்பதித்தல் எனும் முறையை கையாளுகின்றன. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல பூமியில், அதை பதிச்சு வச்சுக்குமா மைண்டில். அந்த ஃபீல்டில் நாங்கள் வச்சுக்கிட்டு எந்த ஃபீல்டில் போச்சோ அந்த ஃபீல்டில் நாங்கள் வச்சுக்கிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடும். புறா பார்த்தோம்ல, அது புறா உடனே வந்துடும். இது எத்தனை வருஷம் ஆனாலும் சரியா போன ரூட்டை கண்டுபிடிச்சி அம்மா கூட்டிகிட்டு போச்சுல, அந்த ரூட்டில் ரிட்டர்ன் வந்துடுமா. கரெக்டாக இங்கே வந்து சேர்ந்துடும். எங்கே பிறந்துச்சோ அதே கடற்கரைக்கு தான் வரும். ஒடிசாவில் பிறந்திருந்தா இந்தோனேஷியாலாம் போயிட்டு பிலிப்பைன்ஸ்லாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு பசிபிக் பெருங்களே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் சரி இங்கே வந்துடும் அப்படின்றாங்க. அதுக்கு எது யூஸ் பண்ணுது? புவி காந்த உருப்பறித்தல். புவி காந்தம், பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, வார்த்தையில் எடுத்துக்கு பாருங்க. இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களில் உள்ள காந்தப்புல வலிமை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை.
தாயகத்திற்கு திரும்புவது. தாயகம்னா என்ன அர்த்தம்? அது எங்கே பிறந்துச்சோ அதுதான் கேட்பாங்க, இந்த ஃபீல்டு கேட்பாங்க. இங்கிலீஷில் அந்த வார்த்தையை பார்த்துக்கலாமா? perceive variations in magnetic parameters. பர்சீவ்ஷன் ஆனது பதித்தல். அது இதில் மேக்னெட்டிக் பேராமீட்டர், பூமியோட மேக்னெட் பேராமீட்டரில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இதில் இருக்கும். அதை மனசில் பதிஞ்சிக்கும், அதை வச்சுட்டு வந்துடும் அப்படின்றாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ், இது தேவைன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஆமாம், ரொம்ப தூரம்லாம் போகாது, மேலே தான் போகும். ஆமாம், ரொம்ப ஆழத்துக்குலாம் போகாது. சரியா? ஆமாம் ஆமாம், ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் போகாது, பின்னாடி போயிடுவாங்க. காந்த விசை கோடுகள் காந்தத்தின், ஏன்னா ஆழ்கடலுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப ஆழத்துக்கு போக முடியாது. தரை இருந்தால் தானே தரைக்கு போகும். ஆழ்கடலில் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், தரையை அதால் தொட முடியாது. அதுக்கும் அதே கதை தான். ஆழம் அதிகரிக்க அழுத்தன்னா வெடிச்சு செத்து போயிடும். அதனால் ரொம்ப ஆழத்துக்குலாம் போகாது, மேலேயே தான் போகும் கூட்டமாக. அதை பின்தொடர்ந்து இவனுக்கு போவானுங்க. அப்படி தான் கடல் வெளி கண்டுபிடிச்சானுங்க. அதனால தான் பாருங்கள், அந்த பழைய கோயிலுக்கெல்லாம் ஆமை சிலையெல்லாம் இருக்கும் அங்கங்கே. ஆனால் உங்களுக்கு அதோட, ஏன்னாக்கா நீ ஆமையை தொடர்ந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், உன் அடையாளத்தை இங்கே அழிக்கணும். அதுக்காக அது இந்த மூதேவி திராவிடர்களுக்கெல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள், பெரும்பாலும் பெண் கடவுள் தான் இருக்கும். அது 3 தேவதைகள், தேவிகள், அதான் மூதேவி. அதை கெட்ட வார்த்தை ஆக்கிட்டானுங்க. மூதேவிம்மா கெட்ட வார்த்தை தானே இப்போ திட்டுறது. அபசகுணம் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம். எருமை மாடு எதை குறிக்கும்? செழுமை. எருமை மாடே ஆகாது இப்போ. அவன் தானே எருமை மாடுன்னு திட்டுவானுங்க. எருமை மாடு எடுத்துக்கிறாங்களே இப்போ, நல்லதா? எருமை மாட்டை அது மாதிரி அது. ஆனால் நான் அதோட பால் தான் இன்னும் கெட்டு போகாமல் இருக்குது. கலப்படம் இல்லாமல் இருக்குன்ற, கலப்படம் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் தமிழர்களோட தொடர்புடைய. சங்க காலத்தில் பாருங்கள், இலக்கியங்களை பசுமாட்டை பற்றி பேசியே இருக்க மாட்டான். காளை மாடு பேசியிருப்பான், பசுமாடுனாக்க காளையை பேசியிருப்பான், எருமை மாடை தான் பேசியிருப்பான். அது எல்லாமே எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. இன்னும் காளை மாடு உங்கள்கிட்ட இருக்குது, அதை அழிக்கிறதுக்கு தான் பீட்டா கீட்டா ஏறுதழுவுதல் அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா திராவிடத்துக்கான பழைய நூல்கள் இதெல்லாம் இருக்குது. எப்படி தான் அழிக்கிறது அது தெரியாமல் நாம் அவனுக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம். சரியா? ஆமாம். பாக்கு மரம். ஆமாம். காந்த விசை கோடுகள் காந்தத்தின் உட்புறம் ஊடுருவி செல்லும் தொடர் வளைகோடுகள். சரியா? காந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டன் இங்கே வந்து திரும்ப இப்படி வந்து இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஓகேவா? உள்ளே தான் போகும், ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். காந்த விசை கோடுகள் காந்தத்தின் வர துருவத்தில் துவங்கி தென் துருவத்தில் முடியும். ஆமாவா? முன்னாடி பார்த்தது. காந்த விசை ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். கோடுகள் எப்போ ஒருபோதும் ஒன்று கொண்டு வெட்டிக்கொள்ளாது. இந்த கோடும் இன்னொரு கோடு போடுங்க, ஸ்டார்ட் ஆகி இப்படி போகுது. இது என்ன ஆகுது, ஒவ்வொன்றும் வெட்டிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 கோடுகள் வெட்டாமல் சென்றால் அந்த கோட்டுக்கு பேர் என்ன? மேத்தமேட்டிஷியன். பேரலல். வெரி குட். இணை கோடுகள் என்ன ஆகாது, எங்கேயுமே வெட்டிக்காது. லைட்டாக கிராஸ் ஆனாலும் வெட்டிடும், ஏதாவது பாயிண்டில் போயிட்டு. வெட்டினா அது எதை உருவாக்கும்? 2 கோடு வெட்டினா அது எதை உருவாக்கும்? மேத்தமேட்டிஷியன். ஆக்சிஸ், கோணத்தை உருவாகும். நார்மலா? ஆங்கிள் கோணங்க வெட்டிக்கிச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஒரு பாயிண்ட்லேருந்து 2 கோடு பிரியுதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லாமா? ஒரு பாயிண்ட்லேருந்து 2 கோடு பிரிஞ்சால் அங்கே தான் என்ன இது தேவை நமக்கு? ஆங்கிள்ன்ற கான்செப்டே வரும். அதிகபட்சம் எத்தனை ஆங்கிள் இருக்கும் 2 கோட்டுக்கு நடுவில்? மேத்தமேட்டிஷியன் 2 ஆங்கிளா? யார்? 360 தான் அதிகபட்சம். அதான் ஆங்கிள்னாமே எவ்வளோது மேக்ஸிமம் நம்பரு? 360. அதுக்கு மேலே இருக்காமா? ரைட், பார்ப்போம். அப்போ இது இணை கோடுகள். எங்கேயுமே வெட்டாது. காந்த விசைகள் ஒருபோதும். ரைட். இந்த காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவங்களில் அதிகமாக இருக்கும். இவை காந்தத்தின் எது? காந்த விசை கோடுகள் நடுப்பகுதியில் எங்கே இருக்குது அது அவ்வளோவா, துருவ பகுதியில் அதிக நெருக்கமாக இருக்கும். ஆமாவா? அந்த இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்க எப்படி இருக்கும். இங்கே ஒன்றும் இருக்காது, அவ்வளோவா இருக்காது, நெருக்கமே இருக்காது. பாருங்கள், இங்கேருந்து வர நெருக்கம் குறைஞ்சிட்டே வருதா, டென்சிட்டி குறைஞ்சிரும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டியா, காந்த பாய அடர்த்தி கம்மி. இங்கேருந்து வர
வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோடானது காந்தப்புலத்தின் திசையை காட்டும். இந்த வளைகோடு எந்த திசையில் இருக்குது? நார்த்துலேருந்து சவுத் போகுது. ஏரோ போட்டிருக்காங்களா? ரைட். அவ்வளோ. இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். மின்னோட்டத்தின் காந்த விளைவு முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம இதை பார்க்கல. முன்னால் லைட்டை பார்த்துட்டோம். ஒரு கம்பி இருக்குது, கம்பி வழியே அப்படி எலக்ட்ரான்ஸ் பாயுது அப்படின்னாக்க அந்த கம்பியை சுற்றி என்ன பண்ணுவோம்? காந்த புலம் உருவாகும் அப்படின்னு பார்த்தோமா? அதுக்கு விதியெல்லாம் இருக்குது, எப்படி சொல்லும் அதெல்லாம் பார்ப்போம். வலக்கை கட்ட விரல் விதி. ஒரு கடத்தியின் வெளியே மின்சாரம் பாயும் பொழுது சரியா காந்த புலம் எப்படி உருவாகும்? வலக்கை கட்ட. அப்படி அதை பற்றி கூறக்கூடிய விதி எதுன்னு கேட்பான். எது? வலக்கை கட்ட விரல் விதி. வலக்கை எப்படி எடுத்துக்கோங்க, இந்த அங்கே இருக்கு வச்சுருக்கான் பாரு. இதுதான் கம்பி, கடத்தி. இது வழியாக தான் மின்சாரம் பாயுது. சர்க்கியூட் இருக்கா? இப்படி பாயுது. ஓகேவா? இப்படி பாயும் பொழுது காந்த புலம் எந்த திசையில் இருக்குமாம்மா? மற்ற விரல் இருக்குல்ல, அந்த திசையில் எப்படி இருக்கும்? எப்படி? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். படமாக புரிஞ்சு வச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது நிறையலாம் இதெல்லாம் படிக்க வேண்டாம். ஒரு கடத்தி வெளியே மின்சாரம் பாயும் பொழுது அந்த கடத்தியை சுற்றிலும் காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலம் எந்த திசையில் இருக்கும்? அதை பற்றி விளக்கக்கூடிய விதி எது? பிளம்பிங்கா? இதை சொன்னவர் அவரா? வலக்கை கட்ட விரல் விதி. ரைட் ஹேண்ட் தம்பா? என்னம்மா? தம்ப் ரூல் கேட்பாங்க. கடத்தி வழியாக மின்சாரம் பாயிட்டு அதை பற்றி கூறக்கூடிய விதி சரியா? எது? வலக்கை கட்ட விரல் விதி. ரைட். வைக்க காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கடத்தில் உருவாகும் விசை. ரைட். காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டம் பாயும் கடத்தில் உருவாகும் விசை. என்ன சொல்கிறான் புரியுதா? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். தேஜாஸ்ரீ என்ன புரியுது இதில்? என்ன அது போன விதி முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை பாருங்கள். காந்த புலத்தில் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது சரியா? அங்கே ஒரு கம்பி வச்சாச்சு. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எதை சொல்லலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா? ரெண்டு காந்தம் வச்சுட்டீங்க. ரெண்டு காந்தம் வச்சாச்சு. சவுத்து நார்த். இங்கே என்ன இருக்கும்? காந்த விசை இருக்குமா? இங்கே ஒரு கம்பி வச்சாச்சு. இந்த கம்பி வழியாக மின்சாரம் பாயுது. கரைச்சல் தெரியுதா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல போகிறான். நான் அதெல்லாம் கேட்கல உங்கள்கிட்ட. நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் கேட்டேன், அதை மட்டும் சொல்லுங்கள் சரியா? என்ன நடக்க போகுது அப்படி. நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம், இதை உருவாக்குனீங்களா ஃபஸ்ட்டு? அதை தான் பண்ணணும். வார்த்தை வந்து ஆக்சுவலாக பேசுது உங்கள்கிட்ட, புத்தகம் உங்கள்கிட்ட பேசும். அதனால தான் அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க, அதுதான் தெரியாமல் நம்ம பாட்டில் வரோம். புத்தகம் பேசுனா நீ புத்தகத்தை வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கான்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணும்? அது ஒன்று சிந்திக்க வைக்கும். நான் சொன்னால் கூட நீ ஏற்க மாட்டேன். இவனும் மனுஷன் தானே, நம்மளும் மனுஷன் தானே. ஆனால் புத்தகம் அதே நான் எழுதுன புத்தகத்தை படிப்பேன் நல்லா. ஏன்னா அங்கே அது மனுஷன் கிடையாது. அது நான் எழுதியிருக்க வார்த்தைகளோடு நீ பேசுவ. வார்த்தை உயிர் இருக்கா? அதனால் உயிர் இருந்தால் அது கூட நீயும் போட்டி போடுவ, மதிக்க மாட்டேன். புத்தகம் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? பேசணும். அது ஒன்றை பேசுது. என்ன பேசுது? இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் அர்த்தம்னு சொல்லும். அடுத்தது புரிஞ்சு பேசினாலும் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த லைப்ரரியில் எழுதியிருப்பாங்க போங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரியில் உள்ளே போனீங்கன்னா புத்தகம் உனது அறிவு பெட்டகத்தை திறக்கும் திறவுகோல். புத்தகம் உனது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டே வந்த அப்படின்னாக்கா சிந்தனை திறன் அடுத்த லெவலுக்கு போகும். அவன் 2 கண்டுபிடிச்சானா நீ 3வது ஒன்று கண்டுபிடிப்ப.
அது வாத்தியார்ட்ட இருந்தோ அடுத்தவன்கிட்ட இருந்து கற்றுக்கிறதோட புத்தகம் தான் ஈஸி. ஏன்னா இன்னொரு மனுஷன்லேருந்து கற்றுக்கிறேன்னா உனக்கு ஈகோ இருக்கும், கற்றுக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ரெண்டாவது இப்போ நான் என்கிட்ட கற்றுருக்கேன், ஓகே ஈகோ இல்லை என்கிட்ட, ஓகே. ஆனால் 24 ஹவர்ஸ் நான் அவன் கூட இருக்க முடியுமா? புத்தகம் எங்கே வேணாலும் நீ பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய் உட்காந்து வச்சுக்கலாம். காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு என்ன பண்ணலாம்? அதுக்கு நீ இந்தியன் அகாடமி அவர் அகாடமி மனப்பாடம் பண்ணக்கூடாது, வாசிக்கக்கூடாது. இந்தியன் அகாடமினா என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் பல டைம் சொல்லிட்டேன். அதனால் படிங்க புத்தகத்தை, வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. அது பேசும் உங்கள்கிட்ட, சிந்தனை தூண்டி விடும், எங்கேயோ கொண்டுட்டு போயிடும் உங்களை. அப்போ போர் அடிக்காது. என்ன பண்ணாது? போர் அடிக்காது. டவுட் இருக்குது, கேள்வி கேட்டுட்டு போய் எடுத்து பாரு என்னடா அர்த்தம், அது சொல்லும். அதனால தான் சொல்கிறாங்க படிங்க படிங்க படிங்க. பெரியார்லேருந்து எல்லோரும் அதான் சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில். படினா சும்மா பிஏ எம்ஏ எம்ஃபில் பின்னாடி பேர் போட்டு போகிறதில்ல. இன்றைக்கி அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் படிச்சுட்டா நம்ம படிப்புன்னு, அதனால தான் மண்ணக்கண்ணம் பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் எம்ஏ படிச்சிட்டேன், எம்எஸ்சி படிச்சிட்டேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன் நான். அது இல்லை படிப்பு. படித்தவன் எப்படி இருப்பான்? திருக்குறளில் பார்த்தவன் எப்படி இருப்பான்? பண்போடு நடந்துக்குவான். சரியா? H.L. லாரன்ஸ் என்பவர் கண்டறிந்தார், ஒரு காந்தப்புலத்தின் காந்தப்புல திசையல்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புல திசையல்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதை H.L. லாரன்ஸ் அவர் தான் புரியுதானு அங்கே பாருங்கள், வார்த்தைக்கு அர்த்தமாக இருங்க. இது காந்தப்புலம் இங்கே இருக்குது. காந்தப்புலம் எந்த திசையில் இருக்குது? இப்படி இருக்குது. குறுக்கில் ஒரு கம்பி இருக்குது. இது வழியாக கம்பி வழியாக என்ன பண்ணுது? மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோமா, மின்சாரம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அது போய் பாருங்கள், மின்னோட்டம். ஹலோ, புரியுதா வார்த்தை என்னென்னு? அப்போது காந்தப்புலத்துக்கு நடுவில் ஒரு கோடு கம்பி வச்சுருக்கோம், அது வழியாக மின்சாரம் பாயுது. காந்தப்புலத்தினுடைய திசையில் இருக்கக்கூடாது, வேற ஒரு திசையில் என்ன ஆகுது? மின்னோட்டம் பாயுது. அப்போ இந்த மின்னோட்டம் என்ன பண்ணுது? ஒரு விசையை உணர்கிறது. எதனால்? இந்த காந்தப்புலத்தினால. அதை தான் சொல்கிறார். இன்னொரு தடவை படிக்கிற பாருங்க. ஒரு காந்தப்புலத்தில், அதான் காந்தப்புலம் எது? இது மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கிலீஷில். காந்தப்புல திசையல்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னூட்டமானது. ஓகேவா? காந்தப்புல திசை இது ஆக்சுவலாக அல்லாத வேறொரு திசையில் இதான் கம்பி, மின்னூட்டம் பாயுது. பாயும் மின்னூட்டமானது, மின்னூட்டம்னு சொல்ல முடியாது, மின்னூட்டம். ஓகே, பாயும் மின்னூட்டம். மின்னூட்டம் தானே அது, எலக்ட்ரான் தான் பாயும், மின்னூட்டம் தான் பாயுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்னோட்டம்னு அர்த்தம். பாயும் மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது. விசைனா என்னன்னு பார்த்தோம். ஒரு பொருளோட நிலையை மாற்றும். நிலைனா என்னென்னு நிறைய பேசிட்டு அந்த வார்த்தைக்கு பெரிய அர்த்தம். ஒரு பொருளின் நிலையை மாற்றத்துக்கான காரணி தான் என்னது? விசை. நிலையை மாற்றம் அடையுதுன்னா அங்கே விசை. டைரக்ஷனை மாற்றுறது, அல்லது வேகமாக ஓடுறதை நிற்கிறது, ஸ்லோ பண்ணுறது, 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறத 100 கிலோமீட்டர் வேகமாக ஓட வைக்கிறது, அல்லது ஓடிக்கிட்டு இருக்கிறத நிற்க வைக்கிறது, நின்றுக்கிட்டு இருக்கிறத ஓட வைக்கிறது. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? விசை வேணும். அவன் அங்கே மொட்டையாக சொல்லிட்டான். இப்படி காந்தப்புலத்துக்கு குறுக்க வச்சுருக்கோம் ஒரு கம்பி, அது வழியாக ஓடக்கூடிய மின்னூட்டம் ஒரு விசையை உணரும். என்ன எப்படி உணரும் அப்படின்னு பார்ப்போம். கிளைமேக்ஸ் போயிட்டீங்க, மின்சாரம் பாயுதில்ல, அதுதான் இது. நம்ம அது வேண்டாம், நான் பேஸ்லேருந்து போங்க. இது காந்தவியல் லாரன்ஸ் விசை என அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. காந்தவியல் லாரன்ஸ் விசை எதுன்னு கேட்டுட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான் அடுத்த லெவல் வர வர. ஓகேவா? அவர் தானே கண்டுபிடிச்சார். ஆமாம். இயக்கத்தில் உள்ள மின்னூட்டமானது மின்னோட்டத்தை கொண்டிருப்பதால். மின்னூட்டம் என்னது? மின்னோட்டம். மின்னூட்டம் தான் மின்னோட்டம். ஓடிக்கிட்டு இருக்குது, எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதானே இது. இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் மின்னூட்டம். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஓடிச்சுன்னா மின்னோட்டம். அவ்வளோதான். காந்தப்புலத்தின் திசையை தவிர
வேறு திசையில் வைக்கப்படும் ஒரு நகரும் மின்னூட்டத்தை கொண்ட மின்கடத்தியின் மீது ஒரு விசையானது செயல்பட்டு கடத்தியில் இயக்கத்தை உருவாக்கும். அதுதான் கடத்தினா இது இந்த கம்பி, இது போய் அதை அடிக்குது, எலக்ட்ரான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இதுலேருந்து வரக்கூடிய விசை அதில் அடிக்குது. அப்போ இந்த கம்பி என்ன ஆகுது, இந்த கம்பிக்கு ஒரு விசை கிடைக்குதா, அந்த கம்பி என்ன போகுது, இயங்கும். இயங்குனா அர்த்தம் சுத்த போகுது, அந்த கம்பி சுற்றும். அதான் சொல்கிறார். இங்கே பாருங்க, மின் கடத்தியின் மீது ஒரு விசையானது செயல்பட்டு சரியா கடத்தியில் ஒரு இயக்கத்தை உருவாக்கும். கடத்தி ஒன்று என்ன பண்ணணும், கம்பி ஏதாவது ஒரு பக்கம் சுற்றணும், இயக்கம். அதுதான் மின்னோட்டம் பாயும். எதனால் வருது இது, அந்த கடத்தி சுற்றுது, இந்த இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் மேலே காந்த புலத்தினால் உருவாகக்கூடிய விசை, அந்த விசைனால அந்த கம்பி சுற்றுது. கண்டுபிடிச்சது யார், லாரன்ஸு. மின்னோட்டம் பாயும் கடத்திக்கு அருகே வைக்கப்பட்ட காந்த ஊசியின் விலகலை கொண்டு கடத்திக்கு இந்தாங்க அதான் சொல்லிட்டாங்க. எப்படி இதான் காந்த புலம், கம்பி வச்சுருக்கான் காந்தம். அப்போ இந்த கம்பி என்ன ஆகுது, இப்படி சுற்றுது, கரகரன்னு சுற்றுது. ஓகேவா, கரகரன்னு சுற்றுது. செங்குத்து திசையில் ஒரு காந்தப்புலம் உருவாவதை கண்டோம். செங்குத்து திசையில் காந்தப்புலம் பார்த்தோம்ல, அங்கே பாருங்கள், மின்னோட்டம் பாயும் கடத்தி அருகே வைக்கப்பட்ட காந்த, அதை விட்டுருங்க தேவையில்ல. அதான் முன்னாடி சொன்னது என்னது, இது கம்பி வழியாக மின்சாரம் பாயுது, அது கூட செங்குத்து திசையில் என்ன பண்ணும், இப்படி வழக்கை கட்ட வரல் விதி பார்த்தோம்ல, இப்படி காந்தப்புலம் உருவாகுது. செங்குத்து திசை பர்பெண்டிகுலர், மின்சாரம் இப்படி பாயுதுன்னா அதுக்கு செங்குத்தாக இப்படி படுகிடையாக சுற்றுது. அதான் சொல்கிறாங்க. அதை ஒரு இந்த 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 இதில் சொல்லியிருப்பான். ரைட், இதுலையா இதில் ரைட், ஓகே. மேலும் காந்த ஊசியில் ஏற்பட்ட விலகல் மின்னோட்டம் பாயும் கடத்தியில் அதன் மீது செயல்பட்ட விசையை உணர்த்துகிறது. மைக்கேல் பாரடே கண்டுபிடிக்கிறார். விட்டுருங்க, மைக்கேல் பாரடே. இவருக்கு அப்புறம் மைக்கேல் பாரடே 1800. யார் மைக்கேல் பாரடே? ஒரு தான் இந்த மின்னோட்டம் சம்திங்கில் முக்கியமானவர், லாரன்ஸுக்கு அப்புறம். யார், மைக்கேல் பாரடே. இவர் லைட்டாக காந்தப்புலத்துக்கு நடுவில் ஒரு கடத்தி இருக்குது, அது வழியாக பாயக்கூடிய மின்சாரத்து மேலே விசை உருவாக்கப்படுது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பார் H.A. லாரன்ஸு. அதை பக்காவாக காந்த ஊசியெல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ணவர் யார், பாரடே. யார், மைக்கேல் பாரடே. 1800. கம்பி சுற்றுது, மின்னோட்டம் பாயும் கம்பி காந்தப்புலத்தில் விலகுதல். நேரம் இல்லாமல் என்ன ஆகுது, இப்படி இருக்குது காந்தப்புலம். அப்போ மின்சாரத்தை இதில் பாய்ச்சுறாங்க, பாய்ச்சும் பொழுது என்ன ஆகுது, இது கரன்னு கம்பி சுற்றுது. தெரியுதா, கம்பி இங்கே நிற்க வேண்டிய கம்பி கரன்னு சுற்றுது. இப்போ இதை செங்குத்து வட்டில் வச்சுட்டாங்க இப்படி, அதனால் நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது, கரன்னு சுற்றுது. இது என்ன திசை, மின்சாரம் எங்கிட்டு பாயுது தெரில, சரி இங்கேருந்து பாயுதுன்னு வச்சுக்கோ. எப்படி சுற்றுது, அப்படி கம்பி சுற்றுது. ரைட், அங்கே பாருங்கள், இதை வெட்டி வச்சுட்டாங்க. இதுதான் கம்பி. எப்படி தெரியுமா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வெட்டிட்டாங்கன்னு வச்சுருங்க. இப்படி இந்த ஷேப்பில் இங்கே வச்சுருக்கான், நார்த்து சவுத்து. கம்பி இப்படி நேராக நம்மளை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பி இது வழியாக இப்போ மின்சாரம் பாயுது. காந்தப்புலம் ஆல்ரெடி இருக்குது, இப்போ மின்சாரம் பாயுது. பாயும் பொழுது என்ன அது ஒரு விசை ஏற்படுது. அப்போ கம்பி என்ன ஆகுது, இப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது, இப்படி தானே சுற்றுது, கிளாக் வைஸில் சுற்றுது. அவ்வளோதான். விசை என்ன அலகு, வெக்டார் அலகா ஸ்கேலாரா? விசை எந்த திசையில் செயல்படுதுன்னு என்ன பண்ணணும், சொல்லணும். ஒரு யூனிட்டில் எந்த திசையில் செயல்படுதுன்னு சொன்னாவே என்ன பண்ணணும், அது என்னது, வெக்டார் ஸ்கேல். திசை தேவையில்லைன்னா ஸ்கேலார் ஸ்கேல் அப்படின்னு பார்த்துருவோம். நமக்கு இருக்கா, அதான் சொல்கிறாங்க. விசை என்பது ஒரு வெக்டார் அளவு, அது எண் மதிப்பையும் திசையும் கொண்டிருக்கும்.
எத்தனை நியூட்டன் எந்த திசையில் செயல்பட்டதுன்னு சொல்லணும். கரெக்டா? சரி, ரைட். எனவே விசை செயல்படும் திசையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திசையை பெரும்பாலும் பிளம்மிங்கின் இடக்கை விதிப்படி தெரிந்து கொள்ளலாம். அவரோட பேர் ஃப்ளெமிங், ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங். அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது இங்கே பாருங்கள், 2 காந்தம் வச்சாச்சு, விசை செயல்படும்னு கண்டுபிடிச்சாச்சு, நடுவில் கம்பி வச்சாச்சு, காந்த புலம் இருக்குது, விசை எந்த திசையில் செயல்படும்? விசை இந்த கம்பி மேலே இந்த காந்த புலத்தினால விசை உருவாக்கப்படுதுன்னு பார்த்துட்டோம். சரியா? எந்த திசையில் அந்த விசை செயல்படும் அப்படிங்கிறது தானே அது ஃப்ளெமிங்கோட என்ன கை விதி? இடது கை விதி. இதான் இடது கை எடுத்துக்கங்க. அது வேற. ஒரு கம்பி வழியா மின்சாரம் பாயும் பொழுது அங்கே காந்தப்புலம் உருவாகுது. ஓகேவா? அது என்ன விதி? வலக்கை விதி. வலக்கை கட்ட விரல் விதி. புரிஞ்சுதா? அது வேற. அது நார்மலாக ஒரு கம்பி இருக்குது, கம்பி வழியாக மின்சாரம் பாயும் பொழுது அதை சுற்றிலேனா ஒரு விசை உருவாகும். இப்போ அதோட இன்னொன்று ஆட் பண்ணுறாங்க. 2 காந்தத்தை வைக்கிறாங்க. இது ஒரு காந்தம், இது ஒரு காந்தம், நடுவில் கம்பி. 2 காந்தத்துக்கு நடுவில் என்ன இருக்கும்? காந்த புலம் இருக்கும். அது நடுவில் கம்பி வச்சாச்சு. அப்போ அது வழியாக மின்சாரம் பாய்கிறாங்க. இல்லைங்க, நான் முடிச்சிட்றேன். சரியா? அப்போ மின்சாரம் பாயும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்பியை சுற்றியில் ஒரு விசை உருவாகும், காந்த விசை. அது இல்லாமல் இந்த காந்தம் இருக்குல்ல, இயற்கை காந்தம், அதில் உருவாகக்கூடிய இந்த விசை என்ன பண்ணும்? அது மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என்ன பண்ணும்? கம்பியை கரகரன்னு சுற்ற வைக்கும். அதை விட்டுருங்க அப்படின்ட்டு இவன் சொல்கிறது இந்த பாயிண்ட் மட்டும் பிடிச்சிக்கோங்க. 2 சேர்ந்து தான் நடக்கும். புரிஞ்சுதா? இப்போ இந்த கம்பி அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னது? டெஃபனிஷனில் ஒரு கடத்தி வழியாக மின்சாரம் பாயுது, அந்த கடத்தி காந்த புலங்களுக்கு நடுவில் வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த காந்த புலம் என்ன பண்ணும்? அந்த கடத்தி மேலே ஒரு விசையை உண்டு பண்ணும். அதனால் என்ன ஆகுது? கம்பி சுற்றும். சரியா? அந்த கம்பி எந்த திசையில் சுற்றுன்றான். அதான் ஃப்ளெமிங்கோட இடது கை விதி. எடுத்துக்கங்க. இடது கை இப்படி எடுத்துக்கணும். 3 விரல் தான் வச்சுக்கணும் இடது கையில். ஓகேவா? கட்டை விரல், இடது கை வச்சுக்கோங்க. எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், செங்குத்தாக வச்சுக்கணும். ஓகேவா? கட்டை விரல் இதுக்கு செங்குத்தாக இது போகுது. இது வேறு என்னது? ஆள்காட்டி விரலா? இதானே ஆள்காட்டி விரல். 2வது அதுக்கு செங்குத்தாக இது நடுவிரல் இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? இதில் வைக்க. பெருவிரல் இயக்கம், ஆட்காட்டி புலம், நடுவிரல் மின்னோட்டம். சரி, ஃப்ளெமிங்கின் இடது கை விதி. இடது கரத்தின் பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகிய 3ம் ஒன்றுக்கொன்று செங்குத்தா வச்சாச்சா? செங்குத்தா வச்சாச்சு, பெர்பெண்டிகுலராக. மின்னோட்டத்தின் திசை நடுவிரலிலும். மின்னோட்டத்தோட திசை இருக்குது நடுவிரல். இது வழியாக மின்சாரம் பாயுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே தான் என்ன இருக்குது? கம்பி இருக்குது. கம்பி வழியாக மின்சாரம் பாயுது, நடுவிரல். சுட்டு விரல் காந்த புலத்தின் திசையும் குறித்தால். சுட்டு விரல் காந்த புலத்தோட திசை இது. புரியுதா? சுட்டு விரல் குறித்தால். பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசை குறிக்கும். பெருவிரல் எப்படி இருக்குமா? இந்த திசையில் இருக்கும். அப்படி இருக்குன்றான். மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். மின்னோட்டம் என்னது? நடுவிரல். காந்த புலம் பாயுதில்லை, அது என்னது? இங்கே பெருவிரல் திசையில் என்ன ஆகும்? கம்பி சுற்றும். கம்பியின் கடத்தியின் இயக்கம் எப்படி இருக்கும்? பெருவிரல் திசையில் இருக்கும். அதான் இயக்கம். இது காந்தப்புலம். காந்தங்கள்லேருந்து வரக்கூடிய காந்தப்புலம் அங்கே இருக்கு. காந்தத்துலேருந்து வரக்கூடிய காந்தப்புலம் கடத்தி. இதுதான் கம்பி. இந்த பாருங்க, கரெக்டாக போட்டான். இது கம்பி. கடத்தி வழியாக மின்சாரம் பாயுது.
ஓகேவா? கட்டை விரல் திசையில் இயங்கும். அப்படி அப்படி அப்படி. அப்போ என்ன கிளாக் வைஸ் இது? ஆன்டி கிளாக்கா? கிளாக் வைஸ். என்ன வயசு? எப்படிங்க ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவீங்க? எப்படி போட்டேன்? இப்படி போட்டால் கிளாக் வைஸுங்க. அங்கே பாருங்கள், அங்கே பார்த்து சொல்லுங்கள். கிளாக் வைஸ். கடிகாரம் இப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. அங்கங்கெல்லாம் போகாதீங்க. கடிகாரம் இப்படி இருக்குது, இப்படி சுற்றினா என்னது? கிளாக் வைஸ். இப்படி சுற்றினா தான் ஆன்டி கிளாக் வைஸ். வழக்கை கட்ட விரல் விதி. ஒரு கம்பி இருக்குது, அதில் மின்சாரம் பாயும் பொழுது காந்த விசை எப்படி இருக்கும்? இதுதான் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஓகேவா? கட்ட விரல். அதே காந்தப்புலம் இருக்குது, காந்தப்புலத்துக்கு நடுவில் ஒரு கம்பி இருக்குது, சரியா? கம்பி வழியாக மின்சாரம் பாயுது. அப்போ பார்க்கும்பொழுது அந்த கம்பி எந்த திசையில் சுற்றும்? கிளாக் வைஸில் சுற்றும். அதை விளக்கக்கூடிய விதி எது? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. இதை வச்சு ஒரு இது இயங்குது. எது சார்னாக்கா மின்சாரம் உருவாகுது. சரி, மின்சாரம் இல்லை, ஃபேன் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இடக்கை விதி வந்து ஃபேன் ஓடுறது, மின்சாரம் உருவாக்குறது வந்து வழக்கை விதி. பின்னாடி பார்ப்போம். ஜென்ரேட்டர். விண்டு மில்ல சொல்லலாமா? விண்டு மில் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் இருக்குது. மின்னோட்டம் பாயும் இரு இணையாக வைக்கப்பட்ட கடத்திகளுக்கு இடையே விசை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் இதை. ஆனால் இது இன்றைக்கி இல்லை, இதை நாளைக்கு தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? காந்த பாயம் பார்த்தோமா? என்னது? மேக்னட்டிக் ஃப்ளக்ஸு. காந்த பாய அடர்த்தி, மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. காந்த பாயத்துக்கான அலகு என்னது? வெபர். காந்தப்பாய அடர்த்திற்கான அலகு வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? மறக்குமா? மறக்காது. அப்புறம் என்ன பண்ணோம்? ஒரு கடத்தி வழியாக மின்சாரம் பாயுது, அதை சுற்றிலும் காந்தப்புலம் உருவாகும். அதை பற்றி கூறக்கூடிய விதி என்னது? வலதுகை கட்ட விரல் விதி. அவ்வளோதான். அடுத்தது காந்தப்புலத்துக்கு நடுவில் ஒரு கம்பி வச்சுருக்கோம். ஓகேவா? அந்த கம்பி வழியாக மின்சாரம் பாயுது. அப்போ அந்த காந்தப்புலம் என்ன பண்ணுது? கம்பி மேலே ஒரு விசையை உண்டு பண்ணுது. அதை சொன்னவர் யார்? ஃப்ளெமிங்கா? லாரன்ஸு. அது எந்த திசையில் சுற்றுது அப்படின்னு சொன்னவர் தான் யார்? விசையை எந்த திசையில் உருவாக்குன்னு சொன்னவர் தான் யார்? ஃப்ளெமிங். அந்த விதி என்ன விதி? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. 3 விரல் எடுத்துக்கணும். கட்டை விரல், அதுக்கு அடுத்தது ஆள்காட்டி, அதுக்கு அடுத்தது 3ஐயும் செங்குத்தாக வச்சுக்கணும். சரியா? நடுவிரல் என்னது? எதை குறிக்கும்? மின்னோட்ட திசை. அதை கம்பி இருக்கிற திசை. இதை பார்த்தா தெரியும், கம்பி மின்னோட்டம். அடுத்தது இது வந்து என்னது? காந்தப்புலம், ஆள்காட்டி விரல். அந்த கம்பி எந்த திசையில் இருக்கும்? விசை கட்ட விரல் திசையில் இருக்கும். ஓகேவா? ரைட். அவ்வளோதான். மின்னோட்டம் பாயும் இரு இணையாக வைக்கப்பட்ட கடத்திகளிடையே விசை. இதுதான் அப்படியே அப்டேட்டு. இது நல்லா போய் புரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகேவா? 2 கம்பி வச்சுருக்காங்க, 2 கம்பிலையும் மின்சாரம் பாயுது. அப்போ எப்படி விசை செயல்படும், என்ன ஏது, அது நாளைக்கு. ஓகேவா? நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இதை முடிப்போம்.